கந்தனூர் என்ற அறிவோம் நமோ நாராயண. சுவர்க்க சாம்ராஜ்ய இந்திராதி தேவர்களும் என்ன எதிர்காணில் இருந்த நிலை கண்டு கதிகளங்கி எழுந்து நின்று வணங்குவார். எந்த மக்கள் எப்பொழுதும் உத்தரவாகத்தின் நன்மை உண்டாவதாக இருந்தாலும் பூர்வத்தில் அகோர் யுத்தமோ இல்லை வேறு எவ்வித கழகமோ பார்க்கபடியாக நேரிடும் என்ற ஏக்கம் இல்லாது வேறொன்றும் இல்லை. இல்லாட்டி போனால் கழகப்பிரியா நாரதா என்று என்பது நிலைத்திருக்குமா? பராபரத்தில் புறம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் இந்து சதாசிவன் மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு விஷ்ணுமுல பிரம்மா. பிரம்மாவில் ஆகாயம் ஆகாயத்தில் வாயு வாயுவிலே தேய்வு தேய்விலே அப்பு அப்புவிலே பிருத்திவி அன்னம் நரகம் ஒரு பட்சிகள் தோன்றி தாவர சங்க மதிகள் தோன்றி மறுபடி தோன்றின வழியே ஒடுங்குனோர் ஒடுங்கின வழி இப்படியெல்லாம் படைத்தாலும் கூட அபிஷேக புரிய சிவா கலகப்பிரிய விஷ்ணு கோஸ்திரப்புரிய சூர்யா கனிப்புரிய கந்தா கலகப்பிரிய நாரதன் நான் கலகப்பிரியா என் சிரசாகப்பட்டது 1008 சுக்குகளாக வெடிக்க எனது அண்ணன் தக்கனிட்ட சாபம். அதனால் கழகம் துவக்க வேண்டும் கழகம் பிறக்க வேண்டும். அதற்கு முன்பு எந்த தொழில் செய்தாலும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றுந்தால் என்று ஒரு கிளவி கேட்டது மாதிரி நான் கேட்கப் போகிறேன். பக்தியில 3 வகை இருக்கிறது. இப்போ கடவுளை பார்த்தால் நம்ம என்ன கேட்போம்? சில பேர் பொருள் மேல் ஆசைப்பட்டவர் என்ன கேட்பாங்க தெரியுமா?
இறைவா நாங்கள்லாம் ஒன்று சீமானு நாங்கள்லாம் ஒன்றாத்தே நாடகத்துக்கு போகிறோம், வருஷம் ஒரு காரு வாங்குறாரு. அடுத்த வருஷம் மோறு கூட வீட்டில் வாங்கி கொடுக்க முடியல. அதனால முருகா அடுத்த வருஷம் எங்கள் அண்ணன் எப்படி சீமானே கார் வாங்குறாரோ அது மாதிரி நான் வாங்கிட்டா உனக்கு மாலையை போட்டு நான் பாத யாத்திரை நடந்து வருகிறேன் என்று வணங்குவதற்கு பேர் பொருள் பக்தின்னு பேர். அருள் பக்தி என்றால் என்ன தெரியுமா? எதுவுமே தேவையில்லை, இருப்பது பொய் போவது மெய் என்று எண்ணி நெஞ்ச ஒருத்தருக்கும் தீங்கினை உண்ணாதே, பருந்ததொந்தி நம்மதென்று நாம் இருக்க நாயினறி பேய் கழுகு நம்மதென்று தாம் இருக்குந்தான் எப்படி பட்டினத்தான் சொன்னானோ. 9 கோடிக்கு அதிபதி அப்பேற்பட்டவன் என்ன நினைச்சான் தெரியுமா? காதறிந்த ஊசியும் வாராது கிடைக்க நின்றார். பிறக்கின்ற பொழுது எப்படி பிறந்தோமோ அதே போலதான் இறக்கின்ற பொழுதும் போக போறோம். ஆகையினாலே சொத்து சுகம் அத்தனையும் மாயை, இந்த வாழ்க்கையே வேண்டாம் இறைவா, சிவபெருமானே உன்னுடைய பாதம் அடைந்தாலே போதும் என்று வணங்கினானே, அதற்கு பேரு அருள் பக்தி என்று பெயர். பயபக்தி என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நார்த்திகன் கூட அவனுடைய உயிர் போக போகுது என்று தெரிந்து விட்டால் வருந்துவானா இறைவனை? ஒரு நேரமாவது வருந்துவானா? இறைவா இன்னும் ஒரு 6 மாசம் என் உசுரா தள்ளி போட்டேன்னா நல்லா இருக்குமே. இந்த உயிருக்கு பயந்து இறைவனை வணங்குவதற்கு பேர் பயபக்தின்னு பேர். இந்த 3 வகை பக்தியிலே அவ்வை மூதாட்டி சொத்தை கேட்கல, பொருளை கேட்கல, உயிருக்கு பயந்து கேட்கல, இறைவா உன்னுடைய பாதை அடைய வேண்டும் என்று எப்படி அந்த அவ்வை மூதாட்டி கேட்டாலோ அதுபோல அந்த விநாயகருடைய அருளும் புகழும் இங்கு சேர வேண்டும், இந்த ஊருக்கு சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அற்புத கீர்த்தி வேண்டும், ஆனந்த வாழ்க்கை வேண்டும், நற்பொருள் குடிதல் வேண்டும், நலமெல்லாம் பெருக வேண்டும், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கும் அதுவே ஆணைமுகம் எனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் யானை முகனை தொழுதால் நவ கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அத்திமுகத்தனே அஞ்சுகரத்தனே சித்தி முத்தி விநாயக பெருமானே உன்னை சக்தி கேட்ட வடிபக்தியோடு நான் தொழுதேன் கதி எனக்கு நீ அன்றி பேரையாரோ ஓரானை கன்று உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பெணினார் வராத முக்தி தரும் சக்தி தரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் முக்தி தரும் உண்டா துளி போட்டு ஜெயலலிதம் தொடங்கு பிள்ளையார் துளி போட்டு ஜெயலலிதம் தொடங்கு அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் துளி போட்டு செயலதுமோ தொடங்கி கூத்தனின் மகனே பிள்ளையார் சொல்லி ஓட்டு செயலதுமோ தொடங்கி வழியின்றி வேலனவன் துடிப்பான் குறவள்ளி அவள் கைபிடிக்க நினைப்பான் வழியின்றி வேலனவள் திளைத்தார் குறவள்ளி அவள் கைபிடிக்க நினைத்தார் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே பிழைத்தான் பிள்ளையார் சொல்லி ஓட்டு செயலதுமோ தொடங்கி நம்பிக்கை தும்பிக்கை கொடுக்கும் வரும் துயர் யாவும் என்று தடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் துயர் யாவும் என்று தடுக்கும் அங்கேனும் ஒரு பாகம் எடுக்கும் அங்கேனும் ஒரு போதும்
தான் அசைந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும். பிள்ளையார் சொல்லி போட்டு செயலது தொடங்கி கேட்டவரம் கொடுக்க வரும் பிள்ளை அதன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை இல்லை இல்லை. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் தீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை இல்லை இல்லை. ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் ஆட்டம் இன்று எவ்வாறு நடக்கும் கணேசன் ஆட்டம் இன்று எவ்வாறு நடக்கும். பிள்ளையார் துணி போட்டு ஜெயலதுவும் தொடங்கி அவன் துணையாலே செயல் ஏதும் தொடங்கு அவன் துணையாலே சுகம் யாவும் தொடங்கி பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதும் தொடங்கு தொடங்கு தொடங்கு. நன்றி நன்றி. உலகெல்லாம் படைத்தளிக்கும் ஒருவரனே மனிதன் என உருவம் தாங்கி ஈழகு திருவள்ளுவர் என்ற எளிநாமம் இனிதேந்து எவரும் உய்ய பண்பரங்கள் படர்ந்தோங்க பல கலைகள் ஒளி வீச பரம ஞான நிலை தோன்றி திருக்குறள் என்று ஒரு நூலை அருளினார் நிலவி நின்ற என்கின்ற பெருமைக்குரிய அந்த தெய்வ புலவனின் மறைவிலே தோன்றிய எனது உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, நண்பர்களே நண்பர்களே, நாடக கலா ரசிகர்களே, கற்க கசரட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்பது பொய்யாமொழி புலவனின் மெய்யான கருத்து. நான் அந்த அளவிற்கு படித்தவனோ அல்லது பட்டம் பெற்றவனோ கிடையாது. ஏதோ பண்பாடி நாடகத்தில் நடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வ மிகுதையால் அதனால் எழுந்த துணிவினால் உங்கள் முன் நிற்கின்றேன். என்னிடம் காணும் குற்றங்களை மறந்து குணம் என்பது கை கொண்டு இந்த அவையின் வருவை நீங்கள் அமைதியாக காத்துக் கொடுத்தால் என்னால் முடிந்ததை செய்து காட்டி உங்கள் அனைவரையும் மகிழ்விப்பேன் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்து என் கதைக்கு செல்லுகின்றேன். நாராயணா நாராயணா நாராயணா. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னம் சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு என்பது தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் தந்தையிடம் நீ அன்பை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம். இருந்தால் வல்லலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் தாழ் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னம் சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அருமையான நன்றி. அருமையான ஒலிபெருக்கி
எவ்வளவு பெரிய பாடகர் வந்தாலும் கூட இப்படி ஒளிபெருக்கி அமைந்தால்தான் பாட முடியும். ஆகையினாலே எங்களுடைய நிலையை உணர்ந்து முறையாக அதை ஏற்ற இறக்கங்கள் வைத்துக்கொண்டு யாருக்கு எப்படி வைக்கணும் சரியாக இருக்கணும்ன்றதை முறையாக உணர்ந்து வைக்கின்ற ஜெயசக்தி ஆடியோஸ் அண்ணா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. அதை விட நீங்கள் எவ்வளவுதான் தெளிவாக வைத்தாலும் எப்படி பாடக்கூடியவர்கள் எப்படி அப்பாட்டுக்கு எப்படி இசையை அமைக்க வேண்டும் என்று உணர்ந்து சுதியையும் சரியாக காட்டி அதுபோல் தாளத்தையும் பிறழாமல் எங்களுடைய நாடக கலைஞர்கள் பக்கமேளம் அந்த 4 பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றி 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 கடந்த வணக்கம். இருந்தாலும் ஏன் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது நம்பி ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்றைக்கு பெரியவர்கள் சொல்லை கேட்காமல் சிறியவர்கள் செல்கிறார்களோ அன்னையோடு ஊரும் கெட்டு போச்சு நாடும் கெட்டு போச்சு. சரிங்களா? பெரியவங்க சொல்ல கேட்கணும். அந்த காலத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா? கூட்டம் போட்டா பெரிய உட்காந்து பேசினா சரித்தேன். பெரியவங்களை பார்த்து என்ன செய்வாங்க தெரியுமா? பீடி குடிக்கிறவங்க கூட ஓடி போயிடுவோம். அந்த காலத்தில் பெரியவங்க அவங்க சிறுசா இருக்கும்போது அதுக்கு தான் சொன்னாரு, என்ன நடக்குமோ தெரியல, எப்படி ஆகுமோ புரியல, என்ன நடக்குமோ தெரியல, நிலைமை எப்படி ஆகுமோ புரியல, என்ன நடக்குமோ தெரியல, நிலைமை எப்படி ஆகுமோ புரியல. தெரியல எப்படி ஆகுமோ புரியல, என்ன நடக்குமோ தெரியல, நிலைமை எப்படி ஆகுமோ புரியல. என்ன நடக்குமோ தெரியல, நிலைமை எப்படி ஆகுமோ புரியல. என்ன நடக்குமோ தெரியல, என்ன ஆக போகுதோ புரியல. நீ ஏன் சொல்றேன்னு தெரியுமா? உணவு வகைகள்லாம் மாறி போயிடுச்சு. அன்றைக்கு என்ன வெள்ளாமை விதைப்பார் தெரியுமா? நான் ஒரு காட்டிலே வரகு சோளம் கேப்ப சாம விதைப்பார்கள். ஆனால் இங்கு விதைக்கிறவங்க என்னன்னு தெரியவில்லை எனக்கு. ஆனால் எங்கள் பகுதியில் விதைப்பார்கள், நத்தம் பகுதியில். அப்போ இன்றைக்கு அந்த வரகு சோளம் கேப்ப சாமை எதுவுமே காணாமல் போயிடுச்சே. அன்றைக்கு அந்த உணவு தான் நவதானிய உணவு என்று பெயர். ஆகையினாலே அந்த உணவை விதைத்துகின்ற பொழுது என்னன்னா எருவு தான் போடுவாங்களே தவிர மருந்து அடிக்க மாட்டாங்க, வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க. எருவை போட்டு விதைப்பார்கள். வரகெல்லாம் என்ன தெரியுமா? மற்ற வெள்ளாமையெல்லாம் மேஞ்சா வெள்ளாமை கெட்டு போயிடும். ஆனால் வரகு மட்டும் பயிரை மட்டும் எந்த அளவுக்கு மாடு மேயுதோ அந்த அளவுக்கு நல்லா விளையும். ஏன்னா தூர் கட்டி வரும். அது மாடு மேயாமல் விட்டுருச்சுன்னா வளர்ந்து பயிராக இருக்கின்ற பொழுது வரகா இருக்கின்ற பொழுது சாஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? செருக்கு வந்துடும். செருக்கு வந்தால் 10 கஞ்சா அடித்தாலும் அந்த செருக்கு மாதிரி அந்த அதுக்கு மாதிரி போத வேறு எதுக்குமே இருக்காது. அதெல்லாம் அனுபவிச்சிருக்கான். ஆகையினாலே அந்த இயற்கையான உரங்களை மண்ணிலே போட்டு எப்படி முன்னோர்கள் வெள்ளாமை செய்தார்களோ அந்த நிலை மறுபடியும் வர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். காரணம், ரசாயன உரம் என்பதை நாம் மண்ணில் கலந்து விட்டோம். அதை கலந்ததினாலே இன்றைக்கு மண்ணெல்லாம் கெட்டுவிட்டது. அந்த மண்ணை நம்பி இருந்த விவசாயியும் கெட்டு விட்டார். விவசாயி கெட்டது மட்டுமல்லாமல் போய்விட்டது, இந்த நாடே கெட்டுவிட்டது. அதனால இயற்கையான உரங்களை மண்ணிலே போட்டு நீங்கள் வெள்ளாமை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து எங்க அண்ணன் 2000 பிள்ளைகளை பெற்றான். நல்ல வழியில பயன்படுத்தல. எங்க அண்ணன் தட்சனாகப்பட்டவன். 1 பிள்ளை 2 பிள்ளையா 2000 பிள்ளைகளை பெற்று எங்க அப்பா படைக்கக்கூடிய தொழிலை செய்து வரும்படி சிவனிடம் வரம் பெற்று வாங்கப்பான்னு அனுப்ப, அந்த பிள்ளைகளும் நடு தண்ணியிலே நின்று கொண்டு ஓம் நமச்சிவாய நமக என்ற திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது யதார்த்தமா அந்த வழியா நான் போனேன். நீங்கள்லாம் யாரு, எதற்காக இவ்வளவு கடுந்தவம் செய்வதற்கு காரணம் என்ன என்று கேட்ட உடனே அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, ஐயா பிரம்மன் படைக்கிறாரா, அந்த தொழிலை நாங்க செய்து வரும்படி சிவனிடம் வரம் பெற்று வர சொன்னாரு எங்க அப்பா. அதனால தாங்க தவம் இருக்கும்னு சொன்னாங்கல்ல. பார்த்தா மனசுக்குள்ள நினைச்சேன், ஒருத்தர் இருக்க பதவியை ஒருத்தன் முடிந்து எவ்வளவு பாடுபடுறான் அப்படி நினைச்சுக்கிட்டு பார்த்தா நான் சொன்னேன், தம்பி எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது, பேருக்கு பெரிய ஆளுன்னு சொல்லலாம்,
ஆனா அவன் செஞ்சுற மாதிரி இவன் செஞ்சிட முடியாது, இவன் செய்யற மாதிரி அவன் செய்ய முடியாது. அதுக்கு தான் எங்க அப்பா படைப்புல உயர்ந்தவன் யார் என்றால் பிரம்மனை போல் படைக்க இந்த உலகத்துல யாராலும் முடியாது. அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? முன்ன முளைத்த காதை விட பின்ன முளைத்த கொம்புக்கு வலிமை அதிகம் என்று சொன்னவன் யாருன்னா சிவபெருமா. முருகன் கிட்ட சொல்றான், அவன்கிட்ட சொல்றான், எப்பா நீ எல்லாம் படைச்சிருக்க, ஏன்னா முந்திரி கொட்டையா எல்லாம் பிரம்ம உள்ள கொட்டை வச்சான், நீ வெளியில கொட்டையை வச்சு விட்ட, அதிசயம்தான். அதே போல எல்லாமே இப்படித்தான் படைச்சிருக்கா, ஆனா நீ வானத்தை பார்த்து படைச்சிருக்க, எல்லையும் வெண்டிக்காயையும், அதெல்லாம் சரித்தான், இருந்தாலும் அவை மாதிரி படைக்க முடியாதுன்னாரு. என்னப்பா அப்படி சொல்றீன்னு கேட்டான். முருகன் கேட்கின்ற பொழுது சொல்றார் சிவபெருமான், எப்பா படைப்புக்கு அவன்தான் என்று ஏன் சொன்னேன் தெரியுமா? இந்த உலகிலே எத்தனையோ ஜீவராசிகளை படைத்திருக்கிறான். 84 ஜீவராசிகளையும் படைச்சவன் பிரம்ம. ஒரே தம்பதிகளுக்கு 12 பிள்ளை பிறந்தது உண்டு அந்த காலத்திலே, இன்னைக்கு இருப்பார்கள். அந்த 12 பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை இல்லை. ஒரே தாய் தகப்பனுக்கு பிறக்கிற பிள்ளை 12 பிள்ளை ஒரே மாதிரி பார்த்துருக்கீங்களா? முகத்தை ஒரே மாதிரி தானே இருக்கணும்? இல்லை, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக படைக்கிறவன் அவன் மாதிரி ரசித்து படைக்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. அப்படி என்ற செய்தியை இந்த பிள்ளைக்கு நான் சொல்றேன். அப்பா உங்களால முடியாது. என்ன காரணம்னா எங்க அப்பனே எங்களை கேட்டார், 14 பேரை படைச்சாரு. ஏன்? எங்க அப்பா உதவி செய்வதற்கு, படைப்புக்கு உதவி செய்வதற்காக 4 பேரை படைத்தார். ஜனகர், ஜனத்தனர், ஜனத்குமார், ஜனாகர் என்று சொல்லக்கூடிய 4 பேரை படைத்தார். இந்த 4 பேரும் சொல்லு கேட்காமல் சென்று விட்டார்கள். மறுபடியும் நாங்க 10 பேரை படைக்க ஆரம்பித்தார். அடிய நான் அவர் மடியிலும் வசிஷ்ட ஆத்மாவிலும் தக்கன் கட்டை விரலிலும் பிருகுதொக்கிலும் புலகர் நாவிலும் புலச்சேர்காலிலும் அங்கிராஜர் முகத்திலும் அத்திரி கண்ணிலும் மாரிசி மனதிலும் என்று சொல்லக்கூடிய 10 பேரை படைத்தார். இந்த 10 பேர்களில் 9 பேர்கள் இல்லறதுக்கு போய் விட்டார்கள். நான் மட்டும் மீதமாக இருந்தேன். அந்த பிள்ளைகிட்ட சொல்ற விஷயத்தினுடைய வரலாறு சொல்றேன். நான் மட்டும் மீதமாக இருந்தேன். அப்பொழுது எங்க அப்பா சொன்னார், அப்பா 14 பேர்ல 13 பேர் சொல்லு கேட்காம போய்விட்டார்கள், நீ மட்டும் மீதமாக இருக்கிறாய். ஆகையினாலே என்னுடைய படைப்புக்கு நீ சற்று உதவி செய்தால் நலமாக இருக்குமே. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எனக்கு இப்போ ஆம்பளை புள்ள பிறந்துருச்சு, நீ ஒன்றும் பஞ்சம் வராது. ஏன்? பண்ணைக்கு இருந்தாலும் நம்மளை வளர்த்துருவான். அந்த காலத்தில் பெரியவர்கள் சொல்வார்கள். ஆகையினாலே என்னுடைய பிள்ளையாகப்பட்டவன் 14 பேருமே 13 பேர் சொல்லு கேட்காம போய்விட்டார்கள், நீ மட்டும் எனக்கு உதவி செய்வாடான்னு சொன்னார். அப்பத்தான் நான் சொன்னேன், அப்பா என்னுடைய நோக்கமெல்லாம் அதல்ல, தொண்டர்தன் பெருமையை சொல்லவும் பெரிது என்பதை போல 33 கோடி தேவர்களுக்கு நான் பொதுநல தொண்டனாக விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னு சொன்னேன்ல. எங்க அப்பையும் பார்த்தார், ஏண்டா 14 பேரையும் சொல்லு கேட்க போயிட்டாங்களே, அப்படி என்று ஒரு சாபம் கொடுத்தார். நீ நினைத்த பதவி அடைய வேண்டும் என்றால் 3 பிறவி பிறக்கணும். துன்பப்பட்டு துயரப்பட்டு அதற்கு பிறகுதான் நினைத்த பதவி அடைவா என்று சாபம் கொடுத்தார். அந்த சாபத்தின்படி முதல் பிறவி எங்கு தெரியுமா? கந்தர்வ லோகத்திலே உப கர்வன் என்ற நாமத்தோடு வாழுகின்ற பொழுது அங்குதான் நான் கந்தர்வ கானத்தை கற்றுக்கொண்டவன், இசையை கற்றுக்கொண்டவன். இசையை கற்றுக்கொண்டு அப்ப இசையை பாடுகின்ற பொழுது சித்திரதன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய மகளை 52 மனைவி எனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. பிள்ளைய கலம்புஷா, அபரிசிதா, அலங்கநந்தினி, இரம்பியை, இந்திரத, அனுசை, வசந்தசேன, வாலந்திகா, அமிர்தபாசனி, வைசாலி, தேவிகா, குந்தலதேவி, கர்ப்பவர்த்தினி, சுகந்திகா, மதர்சா, பிரியவதி, சுவேதாங்கனி, சுயம்பகசனி, புதுமேரகை, பிருகல்லா, சலசா, சவுகந்திகா, தேவமந்திரா, திருலோகத்திலகா, சைனிசேனா, மாயாவதி, சுதாமதி, நிவேதா, குக்மரேகா, பிரித்திமதி, பிரித்திகை, மேனகா, பிந்துமாலினி, திருதச்சனா, சுப்பரத்திவியா, தன்னியமாலினி, வித்மானி, சுபனா, வபுஜு, சார், தமயந்தி, பிரபா, உமாவதி என்று சொல்லக்கூடிய 52 மனைவியை திருமணம் செய்கிறேன். ஒரு மனைவி 2 மனைவியா? ஏயா 52 மனைவியை திருமணம் பண்ணவே சும்மா இருக்கக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? என்ன? கிளி போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல ஒரு அப்பாட்டி வேணும். ஆமா, சொல்லுவாங்க சொல்லுவாங்க. இந்த ஆசிரமத்தில் வாடும்போது ஒரு பெண்ணி என்னைய நோக்க, நான் அவளை நோக்க, ஆணும் பெண்ணும் நோக்கினா காதல் தானே வரும். வரும்ல, அந்த அளவு எனக்கு வந்துருச்சு. ஆமா, காதல் வந்த உடனே பாருங்க எப்படி காதல் வருது தெரியுமா? அவ ஏன்னா எண்ணரும் நலத்தினி நிலையம் நின்றொழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணவும் ஒன்றிட அன்னவனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். ராமனும் சீதையும் நோக்குகின்ற பொழுது காதல் வந்தது. அப்ப ராமனுக்கும் சீதைக்கும் பார்க்கின்ற பொழுதே காதல் வருகிறது என்றால் அவனுடைய பேரை எனக்கு வராதா? காதல் வந்தது. அப்பதான் வந்தவொடனே என்ன பார்த்தா அவங்க அப்பா பார்த்தாரு, ஏண்டா ஏற்கனவே உனக்கு 52 மனைவி இருக்க, சண்டால பாவி, என் மகளை விரும்புகிறாயா? ஆகையினாலே இனி இந்த உலகத்துல விட்டோம்னா பொண்டாட்டி கட்டி அழிச்சு விடுவோம் இந்த உலகத்தை. அதனால பூலோகத்தில் மனிதனாக பிறப்பா என்று சாபம் கொடுத்தான். அந்த சாபத்தின்படி பூலோகத்தில் மனிதனாக பிறந்து கன்னியா குப்ஷம் என்ற நாட்டிலே தர்மியன் என்பவனுக்கும் கலாவதிக்கும் மகனாக பிறந்து நான் பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா. இனிமேல் இல்லறமே வேண்டாம் என்று துறவரம் உண்டு. அன்னைக்கு பிடித்தவன் கொட்டையும் கட்டையும் இன்னைக்கு வரைக்கும் விடவே இல்லை. நிரந்தரம்
கொட்டையும் கட்டையும் தான் நிரந்தரம். சொத்து சுகம் வீடு வாசம் மாடி மன கோடி கோபுரம் பெண்டு புள்ள அது நமக்கு பின்னாடி வரப்போகிறதா? கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒரு மாயை என்ற தன்மையை என் பாட்டனே எனக்கு உணர்த்திருக்கிறான். மாயை அறிய வேண்டும் சொன்னவனே, எப்பா உன் தாய் கலைவாணி அஞ்சுவாளே நீ கேட்கிறாய் என்று கேட்டார். என் பாட்டன் பிரம்ம, ஆமா எனக்கு தெரியணும்னே. உடனே கூட்டிகிட்டு போனாரு. போகின்ற பொழுது ஒரு குளத்தில் குளிக்க வச்சாரு. அப்ப பெண்ணாக மாறினேன். அங்குதான் நாரதி பெண்ணாக மாறி தாளை துவாச்சகனுக்கு மனைவியாக வாக்கப்பட்டு 60 பிள்ளையை பெற்றேன். ஆணாகி பெண்ணாகி முனிவனாக வந்தவன் ஒரே ஆள் யாருன்னா இந்த நாரதன். அதனால தான் நடந்து முடிந்தது. நடக்க போறது 3 நடந்தவன். இந்த 60 பிள்ளையை பெற்ற நான் என்ன ஆகுது தெரியுமா? மாயை அறிய வேண்டும் கேட்டேன்ல, சந்தோஷமா இருக்கேன். இந்த பிள்ளைகள் எல்லாம் இறந்து போகிறது. என் கணவரும் இறந்து போகிறார். கண்ணீர் விட்டு அழுகிறேன். ஐயோ பிள்ளை இறந்து போச்சு, 60 பிள்ளையை பெற்றனே அப்படின்னு அழுது போட என் கணவரும் இறந்து முடிந்த உடனே என் பாட்டன் அங்கதான் தோற்றுவிக்கிறார். தோற்றுவித்து எப்பா நீ யார் என்று உணர்ந்தாயான்னாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா நாரதி பெண்ணாக மாறுகின்ற பொழுது நார் என்ற தன்மையை உணர்வில்லை. அப்பொழுது ஞானத்தை கொடுத்து இப்ப நீ உணர்ந்து பார் என்றார். அப்பொழுதுதான் ஆகா நாரதன் தான் பெண்ணாக மாறிவிட்டோமே என்ற எண்ணத்தை உணர்ந்து அப்ப இந்த மனைவி கணவன் பிள்ளைகள் அந்த நாட்டை ஆண்டாரே, அந்த நாடு சொத்து சோகம் அத்தனையும் நிலையா இருந்ததா? இல்லையே. இருந்ததாயா? இல்லாம போய்விட்டது. இதுதான் மாயை என்ற தன்மை அடியேன் உணர்ந்தவன். ஆகையினாலே இப்படியெல்லாம் பிறவி பிறந்து இந்த இல்லறமே வேண்டாம் என்று துறவோரம் பூண்டு தம்பி நாங்கள் கொட்டையும் கட்டையும் பிடிச்சிருக்கு வேண்டாமட அந்த படைப்புன்னே இந்த பிள்ளைகள்கிட்ட. சரி கொட்டையும் கட்டையும் பிடிச்சது காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய சுவை நிறைந்த கனியாக இருந்தாலும் இப்போ மாப்பழ வாழை முக்கனி தான் தலை சிறந்த கனி. இதில் மாம்பழத்தன்னைக்கு மாம்பழ சீசன் இந்த பகுதியில் இந்த நேரத்தில் மாம்பழ சீசன். ஆகையினாலே மாம்பழத்தை எடுத்துக்கிடுவான். மாம்பழத்தை எடுத்துக்கின்ற பொழுது முதல்ல துளியை ஒதுக்கிடுவான். சாரோடு இருக்கின்ற சக்கையோடு இருக்கின்ற சாரையும் சக்கையும் உண்டு முடித்த உடனே கையில் என்ன இருக்கும்? அதை தவிர வேற ஏதாவது இருக்கா? எவ்வளவு சுவை நிறைந்த கனியாக இருந்தாலும் கடைசியில கையில் இருப்பது கொட்டை தான். இதை உணர்ந்ததுனால தான் அடியன் ருத்ராஜ் கொட்டையை போட்டிருக்கேன். சரி சிப்பிலா கட்டையன் பிடித்தேன் தெரியுமா? கட்டையை முடிசார்ந்த மன்னரும் கடைசியிலே பிடிசாம்பல் ஆவார்னா. ஒரு மனிதன் எவ்வளவுதான் உயர்ந்த நிலை அடைந்தாலும் அவன் இறந்து விட்டால் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகு காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் நெஞ்சுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகு காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா விறகு நெஞ்சுமா. பொட்டு பூமுமா நீட்டி கட்டையிலே படுத்து விட்ட காசு காசுமா. பட்டமிடும் காளையை பார்வாட்ட சாட்டமா பட்டமிடும் காளையை பார்வாட்ட சாட்டமா. வளைந்து விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகு காகுமா ஞான தங்கமே தீயிலி தக்கரியும் மிஞ்சுமா. கட்டழகு மேனியை பார் பொட்டும் பூவுமா நீட்டி கட்டையிலே வடுத்து விட்டால் காசுக்காகுமா? ஒண்ணுமே இல்லாத உடம்பு. அப்ப உயிர் போய்விட்டால் இந்த உடலுக்கு கட்டை என்று பெயர். ஆகையினாலே எவ்வளவுதான் உயர்ந்த மனிதனாக ஞானம் படைத்தவனாக வசதி படைத்தவனாக இருந்தாலும் உயிர் புரிந்து விட்டால் இந்த உடலுக்கு கட்டை என்று பெயர். இதுதான் வாழ்க்கை என்ற தத்துவத்தை உணர்ந்து அடியேன் சிப்பிலா கட்டையை கையில் பிடிச்சிருக்கிறேன். இதுதான் தத்துவம். கீழே விட்டுறாதீங்க. ஆமா விட்டா போச்சு இல்ல, ஆமா தத்துவம் கெட்டு போயிரும்ல. ஆகையினாலே இப்படியெல்லாம் இதுதான் வாழ்க்கை தம்பி. இந்த வேலை உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு பக்தி வந்து விட்டது. ஆகையினாலே முக்திக்கான மார்க்கத்தை அடைய வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன். சரி முக்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா காசி மாலையை போட்டுக்கிட்டு காசிக்கு போகும் சன்னியாசின்னா போடுறது அதல்ல. இல்ல கெடா வெட்டி பொங்க வச்சு கடவுளுக்கு 6 கால பூஜை செய்யறமே அதுவா? அதல்ல. மற்றவரை கெடுக்காமல் உள்ளதை வைத்து நல்லதோடு வாழ்ந்து பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் மற்றவர் சொத்தை அபகரிக்காமல் மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தால் அதுவே உமக்கு முக்தி என்று சொல்லிவிட்டான் ஐயா. அதாயா முக்தி. ஆகையினாலே இந்த முக்திக்கான மார்க்கத்தை அடையுங்கள் அப்படின்னு சொன்னவனே அடைந்து விட்டார்கள். எங்க அண்ணன் பார்த்தான், ஏண்டா
நான் என் மனைவி வேதவள்ளி எவ்வளவு வாடுபட்ட 2000 பிள்ளைகளை பெற்றதற்கு சண்டாள பாவி என் பிள்ளைகளை மனதை மாற்றி நீ முக்தி அடைய செய்ததனாலே இன்றையிலிருந்து உள்ளம் ஒரு நிலை விட்டு உலகத்தில் திரிய கடவாய். நீ கலகம் செய்யாவிட்டால் உன் சிரசாகப்பட்டது 1008 சிறுகளாக வெடிக்க கடவாய் என்ற சாபத்தை பெற்றவன் அடியே. ஆகையினாலே கலகம் இப்ப தெரியுது அவன் எதுக்காக நான் சாபம் பெற்றேன் என்று தெரிகிறதா? அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நான் பாட்டுக்குள்ள சாபம் பெற்றேன்னு பேசிட்டு போனா உங்களுக்கு புரியாமல் போய்விடும். ஆகையினாலே இப்படி இருந்தாலும் கூட என் சிரசை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட இந்த இடத்தை பார்த்த உடனே குறிஞ்சி நிலத்தையும் குளிர்ச்சியான வனத்தையும் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. வானுயர்ந்த மரங்கள், வேங்கை மரம், கொங்கை மரம், மூங்கில் மரம், வன்னி மரம், இப்படி பல வகை மரங்கள் வானுயர்ந்து இருக்கின்றது. ஆகையினாலே இந்த இடத்தை பார்த்த உடனே அந்த அழகர் மலை எப்படி இருக்குமோ அதுக்கு நிகராக இருக்கிறது. அடர்ந்த மரம் தனிலே அற்புத வனத்தினிலே அழகர் மலைகள் பாரு, இருப்பது பாரு. அடர்ந்த மரம் தனிலே அற்புத வனத்தினிலே அழகர் மலைகள் பாரு, உச்சியிலே ராக்காயில் இருப்பது பாரு. அந்த உத்தமையும் ராக்கமாவும் உலகளந்த மாயவன் முழு ஊராட்சிடுவாரு, மரம் கொடுக்க ஒரு ஊராட்சிடுவாரு. சத்தியமா காத்திடுவாரு. ஐயா கள்ளந்திரி வந்துட்டாரு கஷ்டங்களை தீர்த்துட்டாரு, கள்ளந்திரி வந்துட்டாரு கஷ்டங்களை தீர்த்துட்டாரு. கண்ணழகர் வாரதப்பாரு, பொய்யாரமா கண்ணழகர் வாரதப்பாரு. நீல நிற மேகவண்ணர் அதை அவள் பால கண்ணா, நீல நிற மேகவண்ணர் அதை அவள் பால கண்ணா. பக்தர்களின் மனங்களிலே கண்ணனும் அவன் பக்குவமாய் இருப்பவனே. ஐயா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பாஞ்சாலிக்கு கை கொடுத்த, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பாஞ்சாலிக்கு கை கொடுத்த பக்தர்களை காப்பவனே, தினமும் பக்தர்களை காப்பவனே. வட்டமாக வராது வண்டியூர் வந்துட்டாரு, வட்டமாக வராது வண்டியூர் வந்துட்டாரு. வாரி வாரி கொடுத்துட்டாரு, வரங்களையும் வாரி வாரி கொடுத்துட்டாரு. ஐயா தெப்பக்குளம் வந்துட்டாரு, தத்தளிக்கும் கூட்டம் பாரு, தெப்பக்குளம் வந்துட்டாரு, தத்தளிக்கும் கூட்டம் பாரு. கள்ளழகர் வாரதப்பாரு, ஐயாரம்மா கள்ளழகர் வாரதப்பாரு. சுக்கருக்கும் மீனாட்சிக்கும் முட்டு மேல கல்யாணமா, மீனாட்சிக்கும் முட்டு மேல கல்யாணமா. சிவருச வாரதப்பாரு, தங்கச்சிக்கு சிவருச வாரதப்பாரு. ஐயா கள்ளழகர் ஆட்டுக்குள்ளே அற்புதமாய் நிற்கிறார், கள்ளழகர் ஆட்டுக்குள்ளே அற்புதமாய் நிற்கிறார். சாமிகளும் ஆட்டத்தப்பாரு, ஆட்டுக்குள்ளே சாமிகளும் ஆட்டத்தப்பாரு, ஆட்டுக்குள்ளே சாமிகளும் ஆட்டத்தப்பாரு. ஆகையினாலே இப்படி அழகர் மலைக்கு நிகராக இருந்தாலும் கூட இந்த இடம் குறிஞ்சி நிலம் சப்தம் ஏதும் கேட்கிறதா என்று சற்று உணர்ந்து பார்க்கலாமா, ஆராய்ந்து பார்க்கலாமா? செமையான காணம். இந்த மாதிரி காணத்தை பகுதியிலே காணும். அதிசயமாக இருக்கிறது. என்ன சோதனை, புதிய காணம். ஆமா ஆமா, என்ன சோதனை, என்ன சோதனை. எனக்குத்தான் சோதனை இருக்கிறது. இசைத்தமிழ் நீ செய்த அருள் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெருஞ்சோதனை என்று சொன்னது எனக்கல்லவா சோதனை வந்து விட்டது. இந்த இடத்திலே இவ்வளவு அழகான காணமா, அதிசயம் இல்லையா? இது என்ன காரணம் தெரியுமா? நாடாக இருந்த எப்படி சொல்லிக் கொடுப்பார்கள் தெரியுமா? முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி கொருவித்து குருவர எனவோது முக்கட்பருமற்ற குருதியின் உட்பட்டது பக்தி திருவருள் 30 முவர்க்க தமரருள் அடிப்பேனே என்று சொல்லி கொடுத்திருப்பார்கள். நாடாக இருந்தால் ஆமா ஆமா ஆமா, நாடும் கிடையாது. இது நாடா? நாடும் கிடையாது. சரி, ஊரா இருந்தா எப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க? நாடா இருந்தா சங்கீத முறைப்படி சொல்லி கொடுக்கணும், அப்பதான் அந்த நாட்டுக்கு பெருமை, இல்லைன்னா பெருமை கிடையாது. ஆனா அது நாடும் கிடையாது. சரி, ஊரா இருந்தா எப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க? அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா, அந்த அருமுக வேலவன அலை கட்டுமா.
அலைக்கட்டுமா அந்த ஆறுமுக வேலவனை அலைக்கட்டுமா அந்த யானை முகம் கொண்டவன அலைக்கட்டுமா அந்த பழனி கொண்டாரன அலைக்கட்டுமா அலைக்கட்டுமா சாமி அலைக்கட்டுமா அந்த ஆறுமுக வேலவனை அலைக்கட்டுமா என்று ஊரார்ந்தா கார்த்திகை மாத்தையிலே மார்கழி மாத்தையிலே பஜனை மாலையை போட்டு பஜனை வைத்து இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஊருக்கு ஆமா சுண்டலுக்கும் பொங்கலுக்கும் பாடினதானே நம்மலாம். நான் பாடியிருக்கேன் அப்படியா பார்த்தீங்களா? அதனால அதுல இருக்க சுவை வேறு எதுலையுமே இருக்காது சுண்டலுக்கும் பொங்கலுக்கும். ஏன் தெரியுமா? காசு கொடுத்தவங்களோட கசப்பா இருக்கும், ஆனா ஓசியா வர்றதுல இருக்கு பாருங்க சந்தோஷம். ஆகையினால இப்படி ஊராக இருந்தால் இப்படி எல்லாம் பாடியிருப்பார்கள். இது நாடும் கிடையாது ஊரும் கிடையாது, அனாந்திர காட்டுல சோ என்ற கானம் கேட்கிறது என்றால் அதிசயம் இல்லையா? ஆகையினாலே எனக்குத்தான் வந்த சோதனை ஏன் தெரியுமா? இந்த காட்டிலே கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய இடம். என்னென்ன மிருகம்? புலி, கரடி, குரங்கு, பன்றி, யானை. இப்படி சிங்கம்லாம் கிடையாது, அது வேற நாடு. ஆமா, இப்படி கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய இடத்திலே ஒரு கானம் கேட்கிறது என்றால் அது அதிசயம் இல்லையா? ஆகையினாலே பாடி பாடி பறந்தகிரி பாத மறந்தகிரி பூவானே பாடி பறந்தகிரி பாத மறந்தகிரி பூவானே ஆத்தாடி தந்தானே கூத்தாடி நின்னே பாடாத விட்டெடுத்து வாரே தானே பாடி பறந்தகிரி பாத மறந்தகடி பூவானே ஒத்தையடி பாதையில நித்தம் ஒரு தானமடி அந்த வழி போகையில காலு ரெண்டு உணவடி ஒற்றையடி பாதையிலே ரெண்டு தாமடி அந்த வழி போகையிலே காடு ரெண்டு மூணமடி கண்ணில் அடிச்சா அது காயம் காயம் சொல்லில் அடிச்சா அது ஆறாது பஞ்சு வெடிச்சா அது நூலா போகும் நெஞ்சு வெடிச்சா அது தாங்காது வீணாக செஞ்சவர் யாரு யாரு பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூவானே பாடி பறந்தது பாத மறந்ததடி பூவானே சொல்லெடுத்து வந்தகிலே நெஞ்செடுத்து போனதடி நெல்லறுக்கும் சோலையொன்னு செல்லரித்து போனதடி சொல்லெடுத்து வந்த கிளி நெஞ்ச விட்டு போனதடி நெல்லரிக்கும் சோழ பண்ணு நெஞ்சடைச்சு போனதடி அந்த கனவு அது காணலாச்சு கண்ணு முழிச்சா அது வாராது வட்ட நிலவு அது மேலே போச்சு கட்டி இழுத்தா அது வாராது வேதாளம் செஞ்சவர் யாரு யாரு பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே பாடி பறந்தகிரி பாத மறந்ததடி பூவானே ஆத்தாடி தந்தானி கூத்தாடி நின்னே பாடாத மெட்டெடுத்து பாரே நானே பாடி பறந்தகிரி பாத மறந்ததடி பூமானே அதனாலே பாடி பறந்து தன்னை அறியாமலே இந்த காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இவள் யார் என்று நான் உணர்ந்து பார்ப்பதற்கு முன்பு இவளுடைய தன்மையை உணர்கின்ற பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆக சாதாரண பெண் அவள். பூவாத பூங்கமலம், புரையாத மாணிக்கம், மேவாத முத்தாரம்,
முளையாத செங்கரும்பு குவியாத சந்திரிகை குலையாத வானநிதி அவியாத மீனரசி அழியாத அமுத குங்குமம் புரை நீக்கி செந்தமிழில் புரை நீக்கி செவ்விழிக நகையாக்கி அந்த நகையை நறுமலராய் பூத்தது என்ன இந்த பெண்ணின் குரலில் தேனும் இனிய செந்தமிழாய் கேட்கிறதே. ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த உலகிலே பெண்களுக்கு 3 மொத்தமாக என்னுடைய அனுபவத்தில் பார்த்ததே கிடையாது. 3 மொத்தமா இருந்ததில்ல, ஏதாவது ஒன்று குறை இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த பிள்ளைக்கு தான் 3 சரியா இருக்கு. என்னடா இனிய 3ன்னா இல்லை வேற சிந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாடத் தெரிந்தால் பேச தெரியாது, பேச தெரிந்தால் பாடத் தெரியாது, பாடவும் பேசவும் தெரிந்தால் ஆடத் தெரியாது. இது ஏதாவது எங்க அப்பன் பிரம்ம ஒரு குறைய வச்சிருப்பேன். குறையில்லாத மனுஷன் இந்த பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாம அழகாக பாடுகிறாள், அழகாக பேசுகிறாள், அழகாக ஆடுகிறாள். இவள் ஆடுகின்ற பொழுது எப்படி இருந்தது தெரியுமா? செங்கையில் வண்டுகள் இன்களின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்போடு தண்டை கலந்தாட, இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குலைந்து குலைந்தாட, மலர் பைங்கொடி நங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றாளே என்று எப்படி ஒரு பெண் ஆடுகின்ற பொழுது அத்தனையும் ஆடியதாக சொன்னானோ அதுபோல் இவள் ஆடுகின்ற பொழுது அத்தனையும் ஆடுகிறது. ஆமா, மொத்தம். அப்புறம் ஆடலன்னா சரி வருமா? நாட்டியம் என்பது ஏன்னா நவரசம் என்பது பாவனை இருக்க வேண்டும். கோபமாக இருக்க வேண்டும், கோபம் என்றால் கோபமாக முகத்தை காட்ட வேண்டும், சிரிப்பென்றால் சிரிப்போடு முகத்தை காட்ட வேண்டும், வீரம் என்றால் வீரமாக உடலை ஆட்ட வேண்டும். இதுதான் நவரசம் பேர். இந்த பிள்ளைக்கு 9மே சரியா இருக்க. நவரசம் அழகாக இருக்கு, ஆடுகிறாள், அழகாக பாடுகிறாள், அழகாக பேசுகிறாள். எங்க அப்ப ஒவ்வொன்றையும் தனித்தனியா வச்சு படைச்சாயா. இந்த பிள்ளைக்கு மொத்தமா 3 வச்சு விட்டானே, எனக்கு என்ன அதிசயம். ஏன் தெரியுமா? பாடும் பறவை குயில், உண்மையா தானே? பேசும் பறவை கிளி, ஆடும் பறவை மயில். இது 3ஐயும் தனித்தனியா எங்க அப்பா வச்சுட்டான். ஆனா இந்த பிள்ளைக்கு 3ஐயும் மொத்தமாக வைத்து விட்டான். ஆகையினாலே இப்படியல்லவா ஒரு பெண்ணாகப்பட்டவள் பாட வேண்டும். ஒரு இடத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் பாடி இருக்கிற பெண்களை எல்லாம் ஓட விட்டுருக்கா. அப்படி ஒரு பொம்பளை பாடி இருக்கா. எப்படி தெரியுமா? பெரிய சம்சாரி சொல்றேன், அதுக்கு தான் கதை சொல்றேன் பாருங்க. பெரிய சம்சாரி 100 ஏக்கர் பட்டதாரி. அந்த ஆளுக்கு பாருங்க கடை மேல வெள்ளாம வச்சிருக்காரு. வெள்ளாம வச்சா காலத்துல மழை பொழியல, மழை பெஞ்சாத்தானே அந்த ஆளு வெள்ளாம எடுக்க முடியும். ஊரம் கருகி போச்சு, போட்ட வெள்ளாம் ஊரம் கருகி போச்சு, மழை இல்லாம வானம் பார்த்த பூமி. அப்ப பாருங்க, ஆகா கடனை கப்பி வாங்கி நம்ம வெள்ளாம விதைச்சோமே, இன்னைக்கு வெள்ளாம ஊரம் கருகி போச்சே, கடன் கட்ட முன்னாடி வேதனைப்பட்டு படுக்கும்போது ஒரு யோசனை வருது. என்ன யோசனை? பால் மாடு வாங்கி மேய்ச்சா கறந்து ஊத்தி கட்டிடலாம் அப்படின்னு மனசு நினைச்சுக்கிட்டு மேற்கொண்டு 10 ரூபாய் மேற்கொண்டு கடனை வாங்கிட்டு கிளம்பிட்டார். மணப்பாறை சந்தைக்கு மாடு வாங்க. அங்க போய் பார்த்தா சிந்து மாடு தான் வாங்கியிருக்கேன், நாட்டு மாடு வாங்கல. கிடைக்கல. நாட்டு மாடு கிடைக்கும், ஆனா சிந்து மாடு கறக்கிற மாதிரி நாட்டு மாடு கறக்காதுல்ல. ஆமா, அது கொஞ்சம் கூடுதல். ஆமா, அதுக்கு மடுவு கொஞ்சம் பெருசா இருக்கும், இது கொஞ்சம் சிறிதா தான் இருக்கும் நாட்டு மாட்டுக்கு. ஆமா, அப்ப அவன் கடன் கட்டணும் நோக்கத்துல ஒரு 10 மாட்டை வாங்கி மேய்ச்சிருக்காங்க. மேய்ச்சா 4 மாத்துல அழகா கறந்து ஊத்திருக்கான். கடனை கட்டி செலவு போக வரவு செலவு எல்லாம் போக கடனை கட்டியாச்சு. 4 மாத்துக்கு மேல போக போக மாடு உரம் வத்துப்பாலா போக ஆரம்பிச்சிருச்சு. 5 லிட்டர் இருந்தது, அப்புறம் 4 லிட்டரு, அப்புறம் அப்படி படிக்கணக்கா குறைய ஆரம்பிச்சிருச்சு. குறைஞ்ச உடனே நமக்கு தூக்கம் உண்டு, வட்டிக்கு தூக்கம் இருக்கா? அது எப்படி? வட்டி ஏற ஆரம்பிச்சிருச்சு. பால் குறைய வட்டி ஏற, ஐயா அப்பா நம்ம நினைச்ச மாதிரி இல்லையே. 4 மாசம் ஒழுங்கா கறந்துச்சு, 4 மாதத்துக்கு பிறகு பால் குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்னடா செய்யலாம்னு யோசிக்கும் பொழுது அப்ப தாயா நினைக்கிறான் மனசுக்குள்ள, நம்ம ஊர்ல வீட்டுக்கு மாடு வச்சிருக்காங்க, 10 மாடு 5 மாடுன்னு. நம்ம ஊர்ல யாரும் செய்யாத வியாபாரம் செஞ்சாதான் பிழைக்க முடியும். என்னடா செய்யலாம்னு யோசிக்கிறான் அந்த ஆள். யோசிக்கும் போதுதான், ஆஹா எல்லா பேரும் பால் மாடு வச்சிருக்காங்க வீட்டுல, நான் நம்ம ஊர்ல ஒண்ணே ஒண்ணு மட்டும் வைக்கல, கழுதையை வாங்கி எவனும் வைக்கல. கழுதை ஆமா, கழுதை வாங்கி மேய்க்கலாம்னு நேர போய் இந்த வாங்கின மாட்டை மறு சந்தையில வித்துவிட்டு, அதே மணப்பாறையில வித்துவிட்டு இருக்க காசை கொண்டுகிட்டு நேர பொள்ளாச்சி போயிட்டான். கழுதை வாங்குறது அங்கதான் விற்கும். அப்ப பொள்ளாச்சியில போய் வாங்கிட்டு வந்தாச்சு. எத்தனை கழுதை? 4 கழுதை. 4 கழுதை வாங்கி மேய்ச்சதுக்கு பிறகுதான் அவனுக்கு வருமானம் கட்டி ஏறுது. இது படிக்கணக்குல. அந்த பால் சங்கு கணக்கு. ஆமா, சங்கு கணக்கு. ஏன் அந்த பாலை சங்கு கணக்குல குடுக்குறாங்கன்னா, பிள்ளைய சாப்பிட்டு செரிக்கலைன்னா இதை கொடுத்தோம்னா மடமடன்னு செரிச்சிடும், மருத்துவம் நிறைந்தது. ஆகையினால பாருங்க, 4 கழுதையை வாங்கி மேய்க்க சங்கு கணக்குல விற்க ஒரு சங்கு 150 ரூபா. எத்தனை? 150 ரூபாய் சொல்லி
200 150 அப்படி வித்திருக்கான். வித்தா பாருங்க நல்லா வருமானம் நல்லா வந்திருக்குது. கடனை ஓரளவு நெருக்கி கட்டியாச்சு, அரை பங்கு கட்டியாச்சுங்க. இந்த 4 கழுதையில 5 மாசம் நல்லா மேய்ச்சி கட்டியிருக்கான். அதுல ஒரு கழுதை காணாம போயிருச்சு. என்னடா 4 கழுதையில ஒரு கழுதை காணா? கடைசியில் முதலுக்கு மோசமே போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஆளு கஞ்சி தண்ணி குடிக்காம வடக்கு போய் முதனா பார்த்துருக்கேன் கிடைக்கல, கிழக்கு போய் பார்த்துருக்கேன் கிடைக்கல, மேற்கு போய் பார்த்துருக்கேன் அப்பவும் கழுதை கிடைக்கல. அப்போ தெற்க போய் பார்க்கலாம்னு மாரியம்மன் கோயிலை பக்கம் போய் பார்க்கலாம்னு நினச்சி போயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பெண்கள் எல்லாம் ஓம் சக்திக்கு மாலையை போட்டு சமையலை சமைச்சு அன்னதானம்லாம் ஒரு பஜனையை வச்சு அன்னதானம் விடலாம்னு ஒரு பிள்ளையை கூட்டியாந்துருக்குறாங்க. இந்த நேரம் அவன் கழுதையை விட்டவன் கழுதையை தேடி போக அவளும் வாயை திறந்து பாட கழுத மாதிரியே கத்திருந்துருக்கா அந்த பொம்பளை. ஆஹா, நம்ம எங்கெங்கே 3 நாளா தேடி பட்டினி கஞ்சி தண்ணி குடிக்காம தேடிப்பட்டோமே சண்டால பாவிகளா. நம்ம கழுத கோயிலுக்குள்ளதான் இருந்திருக்குது அப்படின்னு கையில பழுத எடுத்து உள்ள போய் பார்த்தா கழுதைய காணா. ஆனா சத்தம் மட்டும் கழுத மாதிரியே கத்திருந்திருக்கு. அப்பத்தான் நினைச்சானா, ஆஹா நம்ம கழுதைய தேடி வந்தான், நம்ம கழுத கத்துறதை விட அதை விட கத்துறாளே சண்டாளி, இதுக்கு மேல இருந்தோம்னா மண்டை வங்கி செத்து போயிடும், நம்ம ஓடி போலாம்னு கையில பழுத எடுத்து இப்ப பழுத எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடிட்டானா. பாருங்க, அப்ப பாட்டு என்பது என்னன்னா குயிலை போல் கூவ வேண்டும். இந்த பெண்மணி அழகாக கூவுகிறார். ஆலோலம் சோ என்ற கானம் கேட்ட உடனே எப்படி இருக்கிறது? இப்படி தன் கழுதை ஏன் விட்டா? ஒரு 4 கழுதை ஒரு கழுதை காணாம போச்சு தெரியுமா? ஐயா வாங்கின முட்டா பைய 4 கழுதையில ஒரு கழுதை கெடா கழுதை வாங்கி 3 கழுதை பொட்டை கழுதை வாங்கியிருந்தா பரவாயில்ல. 4 கழுதையும் பொட்டை கழுதையா வாங்கினா அது நேரம் முடிஞ்ச உடனே அதுக்கு பருவம் வந்தவொடனே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. கண்டே குடிக்க முடியல, காதோலி ஓடி போச்சு. அப்ப எவ்வளவுதான் தனியாக ஒரு கழுதை வாங்கினாலும் அதற்கும் இனம் சேர்த்தால் தான் சோடி சேர்த்தால் தான் அதுவும் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அதுபோல இந்த பெண்மணி எவ்வளவுதான் தனிமையாக காட்டில் இருந்தாலும் இவளுக்கு ஒன்று சோடி சேர்ந்தா தான் சரியா இருக்கும், இல்லைன்னா இருக்காதுங்க. ஒன்றோடு ஒன்று சேரணும். ஆணோடு பெண்ணு சேர வேண்டும், பெண்ணோடு ஆணு சேர வேண்டும், ஆடோடு ஆடு சேர வேண்டும், மாடோடு மாடு சேர வேண்டும். அதனாலே அப்படி சேர்ந்தால்தான் சிறப்பு, இல்லைனால் உங்களுக்கெல்லாம் வெறுப்பு வந்துவிடும். ஆகையினாலே அவ வாழ்க்கையிலே சிறப்பு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, உங்களுக்கெல்லாம் வெறுப்பு வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாடு ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாடு ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி எடுத்தடி கொப்பளிக்க வட்டி சுமந்து மருங்கசைய கொட்டி கிளங்கோ கிளங்கோ என்று கூவினாலே திருவள்ளந்தூர் கவி சக்கரவர்த்தி கம்பன் மகனை காப்பாற்றுவதற்காக என் தாய் கலைவாணி. அந்த கலைவாணிக்கு நிகராக இவள் குரல் இருக்கிறது. ஆகையினாலே சுந்தரம் நிறைந்தது தும்பும் புன்சிறந்த மங்கை எந்த உலகோ எங்கேன் வந்தார். சுந்தரம் நிறைந்தது
ததுவும் பொன்சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தாள்